தமிழ் மொழிக்கு பாவேந்தர் திராவிட இயக்கத்தின் புரட்சி கவிஞர், தமிழினத்தின் மறுமலர்ச்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை போற்றும் வகையிலான அறிவிப்பு ஒன்றை தன்னுடைய அனுமதியோடு இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையில் நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழுக்கு மமதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற அழகு தமிழின் பெருமையை பேசும் வரிகளையும், புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று எழுச்சி மிகுந்த வரிகளையும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்னும் போர் பாடலையும், பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமென்று சங்கே முழங்கு என்ற வெற்றி பாடலையும், தூங்கும் புலியை பறைகொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்ற எழுச்சி முரசு குட்டியும், வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வளமார் எமது திராவிட நாடு என்று திராவிட பண்பாடியும் காலத்தினை வென்ற பாடல்களை நமக்கு தந்தவர் பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். தமிழை வளர்த்தல் ஒன்று, சாதியை ஒழித்தல் மற்றொன்று என்று கொள்கை பாதை வகுத்து தந்தவர் புரட்சி கவிஞர் அவர்கள். மொழி உணர்ச்சி, மொழி மானம், மொழி குறித்த பெருமிதம் ஆகியவற்றின் மொத்த வடிவம்தான் புரட்சி கவிஞர். 1929ஆம் ஆண்டே பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சிக்கு அடித்தளம் அமைத்தவை பாவேந்தரின் பாடல்கள்தான். அத்தகைய பாவேந்தரை தமிழ்நாட்டின் வால் மிட்மன் என்று புகழ்ந்து பேசினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்கே எப்பொழுது பேசினாலும் அதிலே புரட்சி கவிஞரின் பொன்வரிகள் ஒலித்து கொண்டே இருக்கும். 1990ஆம் ஆண்டு பாவேந்தரின் படைப்புகளை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நாட்டுடைமை ஆக்கினார்கள். இன விடுதலை, மொழி விடுதலை, சமூக விடுதலை, பெண் விடுதலை, பழமைவாதம் ஒழிப்பு என்று பாவேந்தர் தன் எழுத்துக்களை திராவிட இனத்திற்கு கொள்கை பட்டயமாக உருவாக்கி தந்தவர். இன்றும் தனது எழுத்து வரிகளால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது வரிகளை மேற்கோள் காட்டி பேசாத பேச்சாளர்கள் இல்லை, அவரது வரிகளை எடுத்தாளாத எழுத்தாளர் இல்லை, அவரால் உணர்ச்சி பெறாத தமிழர் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் தமிழரிடம் உணர்விலும் குருதியிலும் கலந்தவர் புரட்சி கவிஞர் அவர்கள். அவரை எந்நாளும் தமிழினம் வணங்கி போற்றும் பாவேந்தரின் கவிதைகளால் இனிய இசைநயம் உண்டு. அவை உணர்த்தும் கருத்துக்களில் உணர்ச்சி புயல் வீசும். எளிமையான சொற்களின் மூலமாக வலிமையான கருத்துக்களை சொன்னார். எளிய சொற்களை அவருடைய கவிதையில் அமையும் போது நிகரற்ற வேகம் கொண்டு நிற்கும் ஆற்றல் கூறிய கருவிகளாகிவிடும். எனவேதான் அவரது கருத்துக்கள் கவிதைகளாக மட்டுமில்லாமல் கருத்து கருவிகளாக இன்றும் இருக்கின்றன. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தனது வாழ்நாளில் பல இளையவர்களை கவிஞர்களாகி கண்டறிந்து ஊக்கப்படுத்தி தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். 100க்கும் மேற்பட்ட கவிஞர்களை பாரதிதாசன் பரம்பரை என்று அழைத்து மகிழ்கின்றோம். இத்தகைய பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் தமிழை உயர்த்திய உயரம் அதிகம். இத்தனை சிறப்புக்குரிய தமிழ்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.